சரவணனுக்கும் உனக்கும் இனிமே எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. ஆதி, வெளியில போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வா. பெரிய ஆட்டோ வேணும், கூட்டிட்டு வா. மாமா வேண்டாம். சிவகாமி, முதல்ல சந்தியாவோட அண்ணன் வரட்டும், அதுக்கு பிறகு அவர்கிட்ட இத பத்தி பேசலாம். சிவகாமி, இப்ப நின்னு இந்த நிலைமையில அவளை போக சொன்னா சந்தியா எங்க போவா? அவளுக்கு யார் இருக்கா? அம்மா அப்பாவும் இல்ல, இருந்த வீட்டையும் வித்துட்டாங்க. யாரும் இல்லாம இப்படி வெளியே போக சொல்றது நல்லா இல்ல சிவகாமி. பரவாயில்லங்க, என்ன இறக்க இல்லாதவன்னு 4 பேர் சொல்லுவாங்க. அதானே, இருந்துட்டு போட்டும், அவ்வளவுதானே. அத பத்தி ஒண்ணு எனக்கு கவலையே இல்லைங்க. முதல்ல ஏன் வலிக்குதான் நான் அழ முடியும், அதுக்கு பிறகுதான் மத்தவங்கள பத்தி நான் கவலைப்படுவேன். இப்படி சொன்னா எப்படி சிவகாமி? இவ தனியா எங்க போய் இருக்க முடியும்? எங்கேயோ போகட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. வேண்டாத பொருளை தூக்கி வீசணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னு எதுக்கு கவலைப்படணும்? பொருள் வேற, உயிருள்ள மனுஷங்க வேற இல்லையா? அப்ப நாமளும் மனுஷங்க தானே. இதோ நிக்கிறானே நம்ம மகன் சரவண, இவன் மனுஷன் தானே. இவன் மனசு இப்ப எப்படி வேதனைப்படுது, எப்படி வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என் மகன் மனசோட வலி என்னன்னு எனக்கு தான் தெரியும். அந்த வலிக்கு மருந்து இவளை வெளியில அனுப்புறது மட்டும்தான். யாரு என்ன பேசினாலும் இந்த முடிவுல இருந்து நான் பின்வாங்க போறதே இல்ல. அத்தை, நான் கிளம்புறேன். உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். ஆனா ஒரே ஒரு விஷயத்த நான் நம்புற சாமி மேல சத்தியமா சொல்றேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கல. நான் செஞ்ச ஒரே தப்பு படிச்சவங்கிற உண்மையை மறைச்சதுதான். பொய் சொல்றது தெரியும் போது நாம சொல்ற உண்மைக்கு கூட மதிப்பில்லாம போயிடுதில்ல. அது மட்டும் இல்லாம நம்மளையும் யாரும் நம்புறதில்ல. இந்த விஷயத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். நான் கிளம்புறாத்த. மாமா, இந்த வீட்டுக்கு நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. நான் இருந்த இந்த கொஞ்ச நாள்ல நான் மனசறிஞ்சு யாருக்கும் நான் கெடுதல் செய்யல மாமா. ஒருவேளை நான் அறியாம ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால உங்க வாழ்க்கைய நாசமா போச்சு. எல்லாம் என்னாலதான். நான் சொன்ன ஒரு பொய் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்னு எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. உங்க யார் மனசையும் நான் காயப்படுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
அப்படி காயப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் சந்தியா, நீ எதையும் மறக்கலல்ல? ஏதாச்சும் ஒரு சின்ன பொருளை நீங்க மறைச்சு வச்சுட்டு போனாலும் அப்புறம் அத பார்க்கும் போதெல்லாம் சந்தியான்னு ஒருத்தி இந்த வீட்ல இருந்தா கொஞ்ச நாள் வாழ்ந்தான்னு எங்க எல்லாருக்கும் தோணிக்கிட்டே இருக்கும்ல. அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. உங்களுக்கு என்னோட கிஃப்ட். இந்த புத்தகம் எனக்கு கிஃப்டா? இதென்னங்க நோட்டு கிச்சன்ல கிடக்கு? யாரோ தப்பா கொண்டு வந்து இங்க வச்சிட்டாங்க போல. இது ரெண்டும் சந்தியா சமையல் குறிப்புக்கு உண்டான நோட்டு. அவங்க அண்ணி சந்தியாக்கு எழுதி கொடுத்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் யாரோட புத்தகம்? இதெல்லாம் அப்பாவோடது. உனக்கு உண்மைய சொல்ல 1000 சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நீ புது புது பொய்யா சொன்னியே தவிர உண்மைய சொல்ல முயற்சி பண்ணவே இல்லை. தலையில இருந்து கால் வரைக்கும் பொய்யாவே இருக்கிற ஒருத்தி ஐயோ இந்த வீட்டுக்கு வேண்டாம். டேய், எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி ஆட்டோல கொண்டு போய் வை. சரி. நான் கிளம்புறது. உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு கனவு இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? அது வீட்ல எல்லாரையும் ஒண்ணா கூட்டி வச்சு நான் சொல்றேன். பொம்பளைங்க நாங்க ரெஸ்ட் எடுக்க கூடாதா? எங்களுக்குன்னு சொந்தமா ஆசை, கனவு, லட்சியம் எதுவுமே இருக்க கூடாதா? ஒரு நிமிஷம். நீங்க எங்கேயும் போக வேணாங்க. நீங்க என் பொண்டாட்டிங்க. என் கூட இங்க தான் இருக்கணும். உங்க வார்த்தையில பொய் இல்லைங்க. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு நான் மனசார நம்புறேன்.
அம்மா, சந்தியா சொன்னது பொய்னா நானும் பொய் தாம்மா சொல்லியிருக்கேன். நீங்க எனக்கும் சேர்த்து தாம்மா தண்டனை கொடுக்கணும். ஆமாம்மா, கல்யாணம் முடிஞ்ச முதல் ராத்திரி சமயத்திலேயே தான் படிச்சவன்ற விஷயத்த சந்தியா என்கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு அப்பவே எல்லாம் உண்மையும் தெரியும். ஏங்க எனக்காக நீங்க வேண்டாங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. சந்தியா படிச்சவங்கிறது உங்க எல்லாருக்கும் புதுசா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். நான் தான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டேன். ஏய் சரவணா, என்ன விளையாடுறியா? நீ சொல்றது உண்மையா? ஆமா, உண்மைதான். ஏன் இப்படி ஒரு பொய் சொன்ன? பொய் சொன்னா அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது? அதுவும் கல்யாணம் ஆன அடுத்த நாளே அம்மா கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இல்ல. அவங்க பொய் சொன்னாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க வேற ஒரு வீட்ல இருந்து இங்க வாழ வந்தவங்க. ஆனா நீ இந்த வீட்டோட மூத்த பையன், இந்த குடும்பத்தோட மானம் மரியாதையை காப்பாற்ற வேண்டியவன். நீ எப்படி பண்ண? அவங்க படிக்கலன்னு நம்பிக்கிட்டு இருக்க அம்மாவை ஏமாத்த உனக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? என்னை விட உன்னதானே அம்மா அதிகமா நம்புனாங்க. அவங்கள போய் ஏமாத்திருக்கியே. அம்மா முகத்தை பாக்குறப்ப கூட உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்ல? நீ சொன்னது இந்த ஒரு பொய் தானா, இல்ல வேற ஏதாச்சும் சொல்லிருக்கியா? நீ கேட்கறதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல. ஒரே அர்த்தம் தான். இவங்க படிச்சது உனக்கு தெரியும்னு சொன்னல, அப்போ இவங்க அம்மா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உனக்கு தெரியுமா? செந்தில், தேவையில்லாம பேசுற. இதோட நிறுத்திக்கோ. நிறுத்த முடியாது. இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட அம்மா பேச்ச தட்டாத நீ, அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத நீ, இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவுக்கு நேருக்கு நேரா எதிர்த்து பேசுறியே. இதை எப்படி நான் வேடிக்கை பார்க்க முடியும்? சும்மா இருங்க. ஏய் சுமாரி, எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் உனக்கு தெரியும் தானே அர்த்தம்? சொல்லுண்ணா, உனக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு முன்னாடி அர்ச்சனா சின்னதோ பெருசோ எத்தனையோ தப்பு பண்ணிருக்கா. அதுக்காக அம்மா திட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அவ்வளவு ஏன் அன்னைக்கு இவளை அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்னப்போ நான் மறு வார்த்தை பேசாம அதை நான் செஞ்சேன். ஏன்னா அம்மா சொன்னா அது சரியா இருக்குன்ற எண்ணம். இப்ப கூட ஏதோ ஒரு விஷயத்துல அர்ச்சனா பண்ணது தப்புன்னு அம்மா சொன்னா ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டேன். அதை நம்புறவன் தான் நான். ஆனா அவங்க எப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போனாங்க? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? படிச்சிருந்தா என்ன வேணாலும் செய்யலாமா? செந்தில், அண்ணா, சந்தியாவுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சம்பந்தமும் இல்ல. அதை எப்படின்னு நீ சொல்ற? எனக்கு தெரியும்டா. சந்தியா பத்தி எனக்கு தெரியும். அம்மா மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை அன்பு வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சந்தியா என்னைக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. என்னென்ன இப்படிலாம் பேசுற? போலீஸ் ஸ்டேஷன்ல இங்கிலீஷ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததா இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அது உன் காதுல விழல? கேட்டேன்தான்டா. இந்த ஊர்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரே ஆளு சந்தியா மட்டும் தானா? இது எல்லாத்தையும் தாண்டி எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஆதாரத்தை வச்சு ஒருத்தரை நம்புறதை விட மனசாட்சி படி நம்புறதுதான் சரின்னு நினைக்கிறவனா. ஒருத்தங்க இந்த தப்ப செஞ்சிருப்பாங்களா மாட்டாங்களான்னு நம்ம உள் மனசுக்கு நல்லா தெரியும். அவங்க இந்த தப்பை செஞ்சிருப்பாங்களா மாட்டாங்களான்னு நம்ம உள் மனசுக்கு தானே தெரியும். உன் உள் மனசு என்ன சொல்லுது? சொல்லட்டுமா? சொல்லட்டுமாடா?
சண்டை போடாதீங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஏன் அர்ச்சனாவா இருக்க கூடாது? ஐயோ எங்க என்னங்க சொல்றீங்க? என்ன போய் சொல்றீங்க? எங்க எனக்கு உங்க அண்ணன் இப்படி எல்லாம் பேசுறாரு? நான் என்ன பேசுற நீ? அர்ச்சனா எப்படி இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க முடியும்? டேய், ஏன்டா கொடுத்துட கூடாது? அண்ணா அர்ச்சனா பேர்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு போலீஸ் சொன்னாங்க. குடோனை எரிச்சது அர்ச்சனா, அதை கண்டுபிடிச்சது சந்தியா. அந்த கோவத்துல படிய சந்தியா மேல போட்டிருக்கலாம்ல. இதெல்லாம் அநியாயம்னா? நான் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கறதுனால தான் நீ அர்ச்சனா மேல பழி போடணும்னு பாக்குறியா? என்ன பழி? எதிர பழி? குடோனை எரிச்சதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம். அது இல்லனா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அதை செஞ்சது யாரு? சந்தியாவா அர்ச்சனாவா? டேய், பதில் சொல்றா. ஏங்க வேண்டாங்க. சொந்த வீட்டுக்குள்ள யாராவது தீய வச்சு காசை புடுங்குவாங்களா? சொல்லு. இப்படி அர்ச்சனா பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் இது வரைக்கும் நானோ இல்ல சந்தியாவோ ஒரு வார்த்தை கேட்டிருப்போமா? நானா சொல்லி காட்டுறியா? டேய், ஆமாடா, சொல்லிதான்டா காட்டுறேன். உன் குடோன் எரிஞ்சு போச்சுனதும் மனசு பதறி ராப்பகலா கொதிக்கிற எண்ணெயில நின்னு வேலை செஞ்சு காசு கொடுத்தன்ல, அந்த கோவத்திலே உரிமையிலே சொல்லி காட்டதாண்டா செய்வேன். இப்ப அதை யாரும் சரின்னு சொல்லலையே. அர்ச்சனா செஞ்சது தப்புதான், அத அவன் மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டா. அதே மாதிரி இந்த தப்பா உங்களை ஒத்துக்க சொல்லு. டேய், தப்பு செஞ்சாதாண்டா ஒத்துக்க முடியும். இதுல சந்தியாவோட தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்றேன். அவளை ஒத்துக்கோனா எதை ஒத்துக்க சொல்ற? முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அர்ச்சனா தான், ஒத்துக்க சொல்ல பாப்போம். அண்ணா என்ன திரும்ப திரும்ப இதே சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது அர்ச்சனான்னா அப்புறம் அவ ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அம்மாவை காப்பாத்தணும்? பதில் சொல்லுங்க. இவ்வளவு பேசுறியே. அம்மா ஸ்டேஷன்ல இருக்கும்போது அர்ச்சனா ஓடி வந்தா. ஆனா உன் பொண்டாட்டி அந்த நேரத்துல எங்க போனாங்க? அத கொஞ்சம் கேட்டு சொல்ல. செந்தில், வார்த்தை அளந்து பேசு. தேவையில்லாத விஷயத்த முதல்ல பேசுனது நீதான், நான் இல்ல. அவங்க மேல இருக்க தப்ப மறைக்கிறதுக்காக நீ அர்ச்சனா மேல பழிய போடுற. ஆனா அவங்கள மாதிரியே நீயும் ஒரு பொய்ய மறைக்க பல பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. டேய், நிறுத்துடா. என்னடா விட்டா ஓர பேசிட்டு இருக்க? அண்ணா நிறுத்து. இத்தனை வருஷத்துல முதல் தடவையா அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிறீங்க. என்ன இப்ப உனக்கு திருப்தியா? உனக்கு திருப்தி அடி? ரெண்டு மருமகளும் சேர்ந்து என் குடும்பத்தை பிரிச்சுட்டீங்களேடி. என்ன சரவணா, என்ன பைதலாம்? உனக்கு இவ்ளோ கோவம் வருமா? இவ்ளோ கத்தி பேசுவன்னு இன்னைக்குதான் அம்மாவுக்கு தெரியுது. அம்மாவுக்காக வராத குரல் பொண்டாட்டிக்காக வருது. பொதுவா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுதான் இன்னொரு மனுஷியா மாறுவான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நீ வேற ஆளா மாறிட்ட. ஏங்க பாத்தீங்களாங்க, நம்ம புள்ள பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான். அததான் நானும் சொல்றேன். டேய் நிறுத்துடா. நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். உன் பொண்டாட்டி குடோன் எரிச்சதை பத்தி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவன் பொண்டாட்டி என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை பத்தி இவனுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உங்க வீட்டுக்காரங்களோட பெருமைய பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உனக்கு எல்லா உண்மையும் ஏற்கனவே தெரியும்னா அப்ப இத்தனை நாளா நீயும் எங்க கிட்ட நடிச்சிட்டு இருந்தன்னு அர்த்தம். எங்க எல்லாரையும் ஏமாளியா நினைச்சிட்டு இருக்கன்னு தானே அர்த்தம். ஏங்க, இவன் நம்ம சரவணனே இல்லங்க, வேற யாரோ. ஐயோ அம்மா, அப்படி எல்லாம் இல்லம்மா. ஏன் அப்படி பேசுறீங்க? அப்ப அதுக்கு அதுதானே அர்த்தம். வேற என்ன அர்த்தம் சொல்லு. நீ சொன்னதுதான் உண்மை.
நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன். நான் தான் புனிதமான உன் பொண்டாட்டி மேல அபாண்டமான பழிய சொல்லி அவளை வெளியில அனுப்ப பாத்துட்டேன். ஐயோ கடவுளே, எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டு இருக்கேன்னு பாரு. நான் வேணும்னா உன் பொண்டாட்டியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கவா? என்ன மன்னிச்சிருமா?